என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வருஷம் பேங்க் எக்ஸாமுக்காக மட்டுமே படிக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேவாப்பா? ஸோ நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. எஸ்பிஐ பிஓவோட நோட்டிஃபிகேஷன். எப்போதுமே ஒரு வருஷத்தோட பேங்க் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எஸ்பிஐ கிளர்க்லேருந்து ஆரம்பிக்கும், இல்லை எஸ்பிஐ பிஓலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ எஸ்பிஐ பிஓ நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மாதம் தான் இருக்குது. அடுத்து ஐபிபிஎஸ் பிஓ வந்துடும், ஐபிபிஎஸ் கிளர்க் வந்துடும், அப்புறம் ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க் பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க் வந்துடும், அப்புறம் ஐபிபிஎஸ் எஸ்ஓ வரும். ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா எஸ்ஓ வந்துடும். எஸ்பிஐ கிளர்க் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ குறைஞ்சது இந்த ஒரு 6 மாதம், இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5-6 மாதத்துலேயே உங்களால் ஒரு 6-7 பேங்க் எக்ஸாம்ஸை பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் பேங்க் எக்ஸாமுக்கு மட்டும்தான் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 6 மாதம் டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? முழுக்க உட்காந்து ப்ரிப்பரேஷன் மட்டுமே பண்ணுங்கள். நான் அடிக்கடி சொல்கிற 2 விஷயம்தான்ப்பா. ஒன்று, ஷார்ட்கட்டை நம்பி நீங்கள் இந்த ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா, நான் பேங்க் எக்ஸாம் படிக்க போகிறேன், எனக்கு ஷார்ட்கட்ஸ் வேணும், ஸ்பீடாக போடணும், நான் வந்து ஒரு கொஷனை பார்த்த உடனே 2 ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னு உங்கள் மைண்டு எடுத்து நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, உங்களால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும், ஆனால் மெயின்ஸ் பாஸ் பண்ண முடியாது. 2வது, சில பேர் என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க. நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் ஒன்று தான். நீங்கள் யாராவது மோட்டிவேட் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு வாட்டி தோக்கும் போதும் எனக்கு மோட்டிவேஷன் தேவைன்னு உட்காந்துருவீங்க. ஆனால் நீங்கள் செல்ஃபாக கொஞ்சமாக தோற்று, ஓகே பரவாயில்ல விடு, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலான்னு செல்ஃபாக மோட்டிவேட் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களை எதுக்காகவும் ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேங்க் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. ஏதாச்சும் ஒன்று பாஸ் பண்ணிடுவீங்க. உங்களை அறியாமலே நீங்கள் 4 மணிக்கு காலையில் எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களால் நீங்கள் வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது. நீங்கள் பாட்டுக்கு டெஸ்ட் எழுதிட்டே இருப்பீங்க, மெட்டீரியல்ஸ் போட்டு பார்த்துட்டே இருப்பீங்க. அதெல்லாம் எப்போ வரும்னா, செல்ஃபாக நீங்களாக மோட்டிவேட் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் இந்த 2 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஷார்ட்கட்ஸ் வேணாம், வேணும்னா படிங்க, ஆனால் அதை நம்பி மட்டும் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. செல்ஃபாக மோட்டிவேட் ஆகிக்கங்க. அப்போ நான் மட்டும்தான், ஏன்னா நம்ம என்னப்பா சின்ன குழந்தையாப்பா, 25 வயசு, கண்டிப்பாக 24 மேலே தான் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதிகமாக சொல்லிட்டேன்னா கோச்சுக்காதீங்க. ஓரளவுக்கு நீங்கள் இருப்பீங்க கரெக்டாக. ஸோ இப்போயும் வந்து எனக்கு ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்தா தான் நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்ப்பா. ஓகேவா? ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்றாப்புல உங்கள் மைண்டை மாற்றிட்டு செல்ஃபாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே பாஸ் பண்ணிடலாம். சரியா? சரிப்பா. இப்போது நான் வந்து இந்த வீடியோ எதுக்காக போஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த 2026 இந்த வருஷம், வரக்கூடிய வருஷத்தில் என்னெல்லாம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், என்னென்ன டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கேட்டகரி ஆஃப் எக்ஸாம் இருக்கும், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம். இப்போ நான் ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணோன்னா, நம்ம போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்தோட ஐபிபிஎஸ் கிளர்க்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பேங்க் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், ஆவரேஜாக நம்மளால் கட் ஆஃப் எவ்வளோ பார்க்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு ஒரு 55 கட் ஆஃப் பார்க்க முடியுதுப்பா. நான் ஆவரேஜாக தான் சொல்கிறேன். ஒரு 50க்கு மேலே நம்மளால் கட் ஆஃபை பார்க்க முடியுது. எதுலன்னா ப்ரிலிம்ஸில். இப்போ நீங்கள் 100க்கு இந்த 50 இல்லை 55னே வச்சுக்கலாம். 100க்கு இந்த 55 எடுக்கிறதுக்கு நம்ம எதை டார்கெட் பண்ணணும்னு இருக்குது. செக்ஷனல் கட் ஆஃபும் கிடையாது, ஓவராலாக நம்ம 55 எடுக்கணும். அப்போது நம்மளோட ஸ்ட்ராங் ஜோன் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அதில் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ராங் எதில் இருப்பாங்கன்னா ரீசனிங். அவங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வேணால் ஆரம்பத்தில் போட வராமல் இருக்கலாம். பட் கொஞ்சமாக போட என்ன ஆகுதுன்னா, அவங்களால சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை போட்டுற முடியுது. ஸோ அப்போது ரீசனிங்கில் 35 ஸ்கோர் வைக்கிறாங்க, டோட்டல் ரீசனிங் மட்டும். அந்த 35ல் ஈஸியாக ஒரு ஸ்டூடெண்ட்டால் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாலேயே 20க்கு மேலே எடுக்க முடியுது. அப்போது நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் 25 எடுக்க முடியும். தான் இங்கே போட்டிருக்கேன். ரீசனிங்கில் எப்போதுமே உங்களோட டார்கெட் 25+ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 2வது, அடுத்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று, நீங்கள் நல்லா இங்கிலீஷ் படிக்கிற ஸ்டூடெண்ட், சூப்பராக நான் இங்கிலீஷ் பேசுவேன், எந்த ஒரு கிராமர் மிஸ்டேக்குமே இல்லாமல் பேசுவேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட் மேக்ஸில் வீக்காக இருக்காங்க. மேக்ஸு சூப்பராக பண்ணுவேன், நான் ஒரு தப்பு கூட பண்ண மாட்டேன், நான் ஓரளவுக்கு நான் மேக்ஸில் 20 வாங்கிடுவேன், 20 மேலேயே கூட வாங்கிடுவேன், ஆனால் எனக்கு இங்கிலீஷ் வரல. இதுதான் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறது. இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மேக்ஸ் வீக், மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் இங்கிலீஷ் வீக்.
ஸோ அப்போது நம்ம தான் இப்போ முடிவு பண்ணணும். இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும், நான் இங்கிலீஷ் நல்லா பண்ணுறேன், அப்போ நான் இங்கிலீஷில் நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு ஆப்டிடியூடில் ஓரளவுக்கு தேவையான ஸ்கோரை நம்ம கொடுக்கணும். இப்போ தேவையான ஸ்கோர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், 18+. 18+ன்றதே அதிகம் தான். நீங்கள் ஒரு 15+ எடுத்தாலே போதும்ப்பா. 15க்கு மேலே 35 மார்க்குக்கு ஒரு 15க்கு மேலே ஆப்டிடியூடில் ஸ்கோர் பண்ணாலே ப்ரிலிம்ஸில் அது நல்ல ஸ்கோர் தான். ஏன்னா நீங்கள் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, இங்கே நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட இது எழுதியிருக்கேன். நான் வந்து இங்கிலீஷ் செம்ம வீக்கு, எனக்கு கிராமர்லாம் தெரியாது, பேச தெரியும், கிராமர் தெரியாது. ஸோ அதனால் நான் ஒரு வேளை எக்ஸாம் போகிறேன்னா ஒரு 15-13+ அட்டன் பண்ணிட்டு விட்டுருவேன். காம்ப்ரிகென்ஷன் சில இது மட்டும் அட்டன் பண்ணிட்டு போதும்னு விட்டுருவேன். ஆனால் நான் ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டி, அப்போ நான் நல்லா ஆப்டி பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க, எது அதிகமாக பண்ணும் எது கம்மியாக பண்ணும் அப்படின்னு பார்த்து உங்களோட டோட்டல் ஸ்கோர் ஒரு 50க்கு மேலே 55 கிட்ட கொண்டு வரத்துக்கு பாருங்கள். இப்படி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் டெஸ்ட் எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் அண்ட் டெஸ்ட் எழுதும்போது உங்களால் ஈஸியாக ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ண முடியும்ப்பா. நீங்கள் ப்ரிலிம்ஸை மட்டும் இந்த ஷார்ட்கட் படிக்காமல், சரிங்களா, இந்த ஸ்பீட் டெக்னிக்ஸ்லாம் படிக்காமல் நார்மல் மெத்தடே படிச்சுட்டு போய் நீங்கள் ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களால் 90% மெயின்ஸை பாஸ் பண்ணிட முடியும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை டெக்னிக்ஸும் சில ஸ்பீடும் கற்றுக்கிட்டு போகிறாங்களே தவிர கான்செப்ட் கற்றுட்டு போக மாட்டுறாங்க. ஆனால் கான்செப்டை யார் நல்லா படிச்சிருக்காங்களோ, நல்ல இன்டெப்த்தாக எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ, அவங்களால மட்டும்தான் மெயின்ஸோட டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எல்லா மிஸ்லினியஸ் கொஷின்ஸும் சால்வ் பண்ண முடியுது. அதனால் உங்களோட படிக்கும்போது உங்களோட இம்பார்ட்டன்ஸை ஷார்ட்கட்ஸ்க்கு கொடுக்காதீங்க, ஸ்பீட் டெக்னிக்ஸ்க்கு கொடுக்காதீங்க. வெறும் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் இல்லைன்னா கான்செப்ட்ஸை நல்லா படிச்சுட்டு அதுக்கான மெத்தட். இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்குன்னா ஒரு 5 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 8 லைன் வருதுன்னா, இப்போ இந்த 8 லைனை நீங்கள் எப்படி ஒரு நிமிஷத்தில் போட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 8 லைனும் எழுதுறதை குறைக்க பாருங்கள். இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் தேவையில்லாமல் 2-3 லைன் எழுதுவோம். அந்த 2-3 லைனை ஒரே லைனாக மாற்ற பாருங்கள். அது வந்து ஸ்பீட் கிடையாது, அது நம்மளால் குறைக்க முடியும். சின்ன சின்ன மைண்ட் கால்குலேஷன் பண்ணி அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடே டைமை குறைக்க முடியும். அதே மாதிரி இந்த ஒரு நிமிஷத்தில் நான் கொஸ்டினை போடணும், எனக்கு அந்த ஸ்பீட் டெக்னிக் சொல்லிக் கொடுங்க அப்படின்லாம் படிக்காதீங்கப்பா. இப்போது இருக்கிற எக்ஸாமோட லெவல் எல்லாமே, இப்போ நீங்கள் 2020 இல்லை 2019 அப்போல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நிமிஷத்தில் ஒரு கொஸ்டினை போட்டே தான் ஆகணும். அதுதான் வந்து அப்போ தான் நம்மளால் ஒரு 60 இயர்ஸ் எடுக்க முடியும். அப்போ கட் ஆஃப்லாம் அதிகமாக இருந்தது, 63 கிட்டலாம் இருந்தது 100க்கு. இப்போது நம்மளோட எக்ஸாம் லெவல் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு நிமிஷத்தில் ஒரு கொஷின் போடுற மாதிரிலாம் இல்லை. நல்லா படித்த ஸ்டூடெண்ட்டால் எழுதி பாஸ் பண்ண முடியுது, அவ்வளோதான். நீங்கள் நான் கேல்குலேட் பண்ணி பாருங்களேன், ஒரு நிமிஷத்தில் ஒரு கொஷின் போடணுன்னா 60 நிமிஷம் நம்மளுக்கு இருக்குது, சரியா? 60 நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஷின் போடணும்னா நீங்கள் 60 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது சிம்பிளிஃபிகேஷன்லாம் எடுத்திங்கன்னா உங்களால் ஈஸியாக ஒரு 10 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் 10 நிமிஷம் ஆகாது. நீங்கள் நார்மலாக கொஞ்சம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்டே ஒரு 7 நிமிஷத்தில் போட்டுடலாம். அங்கேயே ஒரு 3 நிமிஷம் டைம் சேவ் ஆயிடுச்சு. ரீசனிங்லாம், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன்ஸ், கோடட் இன்இக்வாலிட்டி, இதிலெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டைம் சேவ் ஆயிரும்ப்பா. அதனால நீங்கள் ஸ்பீடாக போகிறதுக்கு கற்றுக்கிறேன்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு டாப்பிக்கும் நல்லா டீப்பாக கற்றுக்கிறேன் அப்படின்னு மட்டும் இருங்க. இப்போது நம்ம இந்த ஒரு 3 வருஷம் 2022, 3, 4 இந்த வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் இந்த டாபிக்ஸ்லாம் மேஜர் டாபிக்ஸாக பார்க்க முடியுதுப்பா. சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரீஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், செட் தியரி, கேஸ்லெட். நான் எங்கேயுமே இந்த டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அதெல்லாம் எழுதவே இல்லை. ஏன்னா இதை மட்டும் படித்தே 18 வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க, ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷனே 10 கிட்ட கேட்குறாங்க, சரிங்களா? அடுத்தது ஈக்குவேஷன் சில சமயம் வருது, இல்லைனா டிஐ வருது. டிஐயே 2 டிஐ கேட்குறாங்க, 20 மார்க் வந்துடுது. அது இல்லாமல் கேஸ்லெட் வேறு ஒன்று நிறைய பேட்சில் கேட்டிருக்காங்க. கேஸ்லெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேவா? ஏன்னா ரீசன்ட் டைமில் நான் சொல்லியிருக்கேன், பேங்க்கோட ப்ரிலிம்ஸ்லலாம் கேஸ்லெட் தான் அதிகமாக வருது. அவங்களே ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்கப்பா, அதை படித்து டேபிள் ஃபார்ம் பண்ணி அந்த டேபிளில் இருக்கிற 5 கொஷினை சால்வ் பண்ணும். அது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அது டேபிள் தான் போகணுன்னு கிடையாது, நீங்கள் ரேண்டமாக அங்கங்கே எழுதி கூட நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஒரு 3 நிமிஷம் ஆகுது இந்த மாதிரியான கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இனிஷியல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது ஆரம்பத்தில் படிக்கும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் போக 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 என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த எல்லா டாப்பிக்கும் படிச்சு தான் ஆகணும். நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். பட் ப்ரிலிம்ஸுக்குன்னு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஃபஸ்ட்டு இதை கொடுங்க. உங்கள் எக்ஸாம்லேயும் இதை அட்டன் பண்ண பாருங்கள். அவங்க கொடுத்த அந்த 20 நிமிஷத்தில் நீங்கள் இதில் இந்த டாபிக்ஸ்லாம் கேட்டாங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அட்டன் பண்ணிங்கன்னா இங்கே 18+ இல்லை உங்களால் 20 வாங்கிட முடியும்.
நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் எடுத்தீங்கன்னா நம்மளால் ஒரு நிமிஷத்தில் போட முடியாதுப்பா. கண்டிப்பாக 1.5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷமாவது ஆகிடும். சரிங்களா? கண்டிப்பாக ஆகிடும். என்கிட்ட கொடுத்தீங்கன்னா 2 நிமிஷம் கூட சில கொஸ்டின் உட்காந்து போடுவேன், 5 நிமிஷம் கூட போடுவேன். ஏன்னா எனக்கும் அதுக்கு ஸ்பீடே தெரியாது, டெக்னிக்ஸும் சில இது தெரியாது. அப்போ நான் நார்மல் மெத்தட் தான் போய் ஆகணும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அதை எக்ஸாமில் அட்டனே பண்ண மாட்டேன். எதுக்கு 3 நிமிஷம் போடுற ஒரு கொஸ்டின் எதுக்கு நமக்கு? அதுக்கு பதிலாக நான் அந்த ஒரு நிமிஷத்தை எடுத்துகிட்டு வந்து சிம்பிளிஃபிகேஷனில் போட்டேன்னா என்னால் 45 செகண்டில் ஒரு கொஸ்டினை போட முடியும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் நிறையா போட்டு பாருங்கள். பிகாஸ் சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உட்காந்து ஒரு நம்பராக மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் ஆயிரும். அப்போ கொஞ்சம் மைண்ட் கேல்குலேஷன்ஸ் தேவைப்படும். அதனால் சிம்பிளிஃபிகேஷன் மாதிரியான கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்பீடு கற்றுக்காங்க. எப்படி வேகமாக போடுறது, எப்படி கொஷின் இல்லாமல் அடுத்த ஸ்டெப்பை எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்காங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த கொஷின் அட்டன் பண்ணலாம், எந்த கொஷின் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும். இப்போ வெறும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அடிஷன், ஆவரேஜ், சப்ராக்ஷன், வாட் பர்சன்டேஜ் இதெல்லாம் கேட்டால் போடுங்க. இதுவே டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் ஓவரால் பர்சன்டேஜ்லாம் கேட்டாங்கன்னா நம்ம அந்த சார்ட்டில் இருக்கிற எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் அது டிவைடட் பை டோட்டல் போடணும். அப்போ அதை நம்மளால் ஒரு நிமிஷத்தில் போட முடியாது. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸை டிஐயில் உங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண பார்க்காதீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக உங்களோட ஆப்டிடியூடில் 18 ஸ்கோர் பண்ணிட முடியும்ப்பா. ஸோ மெயின்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்தீங்கன்னா, மெயின்ஸில் இது எதுவுமே அவ்வளோவா இருக்காது. சிம்பிளிஃபிகேஷன் இருக்காது, அப்ராக்சிமேஷன் இருக்காது, செட் தியரி வாய்ப்பு அவ்வளோவா கேட்குறது இல்லை, நம்பர் சீரீஸ் ரொம்ப ரேர். என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும், கேஸ்லெட்ஸ் மெயின்ஸ்லேயும் இருக்குது, அதுக்கப்புறம் மிஸ்சலேனியஸ் டாபிக்ஸ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் மெயின்ஸ்க்கு கண்டிப்பாக இன்டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். யாருமே மெயின்ஸ் எக்ஸாமில் உங்களை ஒரு நிமிஷத்தில் ஒரு கொஷின் போட்டே காட்டணும் அப்படின்னு இருக்காது. நீங்கள் 3 நிமிஷம் கூட ஒரு கொஷினுக்கு எடுத்துக்கலாம். நம்மளோட டார்கெட் என்னவாக இருக்கணும்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்சர் வரணும். ஏன்னா ஆன்சரே வர அவ்வளோ கஷ்டமாக கேட்பாங்க. அப்படிங்கும்போது ஆன்சரை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே அதுவே பெரிய விஷயம்தான். டைம்லாம் அங்கே பிரச்சனையே கிடையாது. அதனால் ரீசனிங் அதே மாதிரி தான்ப்பா. ரீசனிங் எடுத்திங்கன்னா உங்களோட மேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். குறைஞ்சது 3-4 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்குறாங்க. ஒரு 15லேருந்து 20 மார்க்கு, மொத்தம் 35 மார்க்கில் 20 மார்க்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே வந்துடுது. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், ஒரு 2-3 வருஷமாக எலமெண்ட் சீரீஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒரு சீரீஸ் மாதிரி கொடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இத்தனாவது, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இத்தனாவது, இந்த மாதிரியான கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக அந்த எலமெண்ட் சீரீஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது இல்லாமல் நிறையா இருக்குது, சில்வாஜிசம்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் ரேர் கேஸ் தான். இப்போ சில வருஷம் கொஷனில் சில்வாஜிசம் பார்க்கலாம், சில வருஷம் பார்க்க முடியல. பட் இந்த மாதிரி டாப்பிக்கில் எல்லா வருஷமே நம்மளால் ப்ரிலிம்ஸில் பார்க்க முடியுது. அதே மாதிரி ரீசனிங்கில் நிறைய பேர் வந்து 50-50 தான் நான் சொல்கிறது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட மாட்டாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் மற்றது இருக்கும்ல, பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், ஆல்ஃபபெட், கோடட் இன்இக்வாலிட்டி, ரேங்கிங் ஆர்டரிங், இதெல்லாம் ஒரு மார்க்கு 3 மார்க் கேட்குறது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருவாங்க. இப்போ 20 மார்க் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 மார்க்குக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னா மிச்சம் ஒரு 15 மார்க் மற்ற டாபிக் தானே இருக்கும். அவங்க அந்த மற்ற டாபிக் 15 இருக்குல்ல, அதை ஒரு 10 நிமிஷத்தில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, அதில் ஏதாவது 2 டார்கெட் பண்ணி போடுறாங்க. ஈஸியாக அவங்களால 25 ஸ்கோர் பண்ண முடியுது. எதனாலனா சில பேர் எடுத்த உடனே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எடுக்கும்போது ஆன்சர் வர மாட்டேங்குது. ப்ரெஷரில் வந்து நான் டைம் ப்ரெஷரில் வேகமாக போடணும் அப்படின்ற தாட்டில் நான் வேகமாக போடுறேன், ஆனால் தப்பாக போட்டுறேன். அப்படிங்கும்போது சின்ன ஈஸியான கொஷனு நான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 3 நிமிஷம் போகிறதுக்கு பதிலாக 10 நிமிஷம் ஆக்கிடுறேன். அப்போ எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் உண்டாயிடுது, அந்த எக்ஸாமை ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்றாங்க. கரெக்டு தான், தப்பு கிடையாதுப்பா, அது வந்து கரெக்ட் தான். சில பேரோட அந்த ஒரு ப்ரெஷர் நல்லா படிச்சிருப்பீங்க, பட் கம்ப்யூட்டரும் எக்ஸாமும் டைமும் பார்க்கும்போது அந்த ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஒருவேளை அப்படி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை கடைசியாக போடுங்க. மற்ற டாபிக்ஸ் எல்லாம் போட்டுருங்க. அந்த 15 கொஸ்டின் மிச்சம் கேட்குறாங்கல்ல, அதெல்லாம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் டைம் இருக்கும், ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட டைம் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு 2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எடுத்து அதை கிராக் பண்ணிவிடுங்க, போதும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும்ப்பா நான் சஜஸ்ட் பண்ணுறது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போடுங்க சொல்லுவேன். அப்புறம் இந்த வெக்காபுலரிஸ்லாம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ஓகேவா, மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ்லாம் மீனிங் கேட்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம். அதே மாதிரி கிராமர்ஸ், ஸ்பாட் த எரர்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவேன். நம்பர் சீரீஸ் மாதிரி தான்.
இப்போ நம்பர் சீரிஸ் ஒரு 5 கொஷின் நம்ம எக்ஸாமில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸில், அதில் எல்லாருக்குமே 5 கொஷினோட லாஜிக் தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. ஒரு 3 கொஷின் இல்லை 2 கொஷின் நம்பர் சீரிஸில் போடலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கிலீஷோட நான் வந்து ஆவரேஜ் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன். இங்கே இங்கிலீஷை ஸ்பெல்லிங்கே தப்பாக எழுதி அழிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு கேட்டகரினா நம்ம என்ன பண்ணணும்னா, ஏன்னா நான் வந்து வீக் தான் இங்கிலீஷ், அதனால சொல்கிறேன். இப்போ ஒரு 5 கொஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 கொஷினில் ஸ்பாட் த எரர்ஸில் நான் ஏதாவது ஒரு 2 ஸ்பாட் த எரராவது கரெக்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். ஏன்னா போதும் எனக்கு, அதுக்கப்புறம் மிச்சத்தை நான் கரெக்ட் பண்ண பார்ப்பேன். ஸோ அதனால் பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். எப்படி கேட்டிருக்காங்க, என்ன பண்ணணும்னு பாருங்கள். இது பண்ணாலே மேக்ஸிமம் போதும்ப்பா. நீங்கள் பேங்க் எக்ஸாம் கஷ்டம்னு நினைக்காதீங்க. நல்லா உட்காந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட மெட்டீரியல்ஸை வந்து கொஞ்சம் உங்களோட ஓன் மெட்டீரியல்ஸை நம்பியே எப்போதும் உங்களோட எக்ஸாமுக்கு இருங்கப்பா. இப்போது இன்னொரு நிறைய ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் என்னவா இருக்குன்னா, என்கிட்ட ஏகப்பட்ட ஜெராக்ஸ் மெட்டீரியல், நான் புக் ரூம் ஃபுல்லாக ஜெராக்ஸ் மெட்டீரியல் படிக்கிற மெட்டீரியலாக வச்சுருந்தா தான் நான் படித்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்பாங்க. அப்படியெல்லாம் இல்லைப்பா. சும்மா நீங்கள் ஏதோ ஒரு சேனல் யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு சேனல் எடுத்து படிக்கிறீங்கன்னா நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ அவங்க இதை சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒரு நோட்ஸ் வாங்க, ஒரு 10 நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஆப்டிடியூடுக்கு ஒரு 5 நோட்டு, ரீசனிங்க்கு ஒரு 5 நோட்டு. இந்த 5 நோட்டில் ஒரு 3 நோட்டு முக்கியமான நோட் டிஐக்குன்னு போட்டு வச்சுக்கோங்க தனியாக. ஏதாச்சும் புதுசாக ஃபார்முலா படிக்கிறீங்கன்னா உடனே அந்த நோட்டில் எழுதி வைங்க. சரி, அது போதும்ப்பா. உங்கள் நோட், உங்கள் மெட்டீரியல் போதும். இப்போ இத்தனை எக்ஸாம் இருக்குன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் எதையுமே பார்க்கக்கூடாது. சேனல்ஸோ இல்லை நீங்கள் மெட்டீரியல்ஸோ புக்ஸோ எதுவும் பார்க்காதீங்க. உங்கள் நோட் இருக்குள்ள நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க இல்லை நோட்டு, அதை மட்டும் உட்காந்து நல்லா திருப்பி பார்த்துட்டு போங்க, போதும். ஸோ அதனால் நிறைய மெட்டீரியல்ஸ், நிறையா புக்ஸு, நிறையா சோர்ஸஸ்லாம் தேடாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சே படித்தாலே போதும்ப்பா. கூகுளில் இல்லாதது எதுவுமே கிடையாது. கரெக்டாக நீங்கள் இப்போ ChatGPT வந்துடுச்சு, நீங்கள் போயிட்டு உங்கள் ஏஐயில் போயிட்டு எனக்கு ஒரு 10 டைம் அண்ட் ஒரு கொஷின் கொடுன்னா அது எங்கே இருந்தாலும் எடுத்து கொடுத்துரும். நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் பேஸ்ட் எனக்கு ஒரு 20 கொஷின் வேணும் எனக்கு எடுத்து கொடுன்னா அது லிஸ்ட்டு கொடுத்துரும், அதோட ஆன்சரையும் கொடுத்துருது. அப்போ நீங்கள் உட்காந்து போட வேண்டியதாக சம்ஸை. ஸோ அதனால் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் இப்போது பர்சன்டேஜ் டாபிக் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். பர்சன்டேஜில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் பேஸ்ட் தான், எலெக்ஷன் பேஸ்டு கொஷின் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் போயிட்டு வேணால் பண்ணி பாருங்களேன் ChatGPTயில். எனக்கு வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் எலெக்ஷன் பேஸ்டு கொஷின் ஒரு 20 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். கைண்ட்லி கிவ் மீ த கொஷின்ஸ், கைண்ட்லி கிவ் மீ த சாம்பிள் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்னு சொல்லுங்கள். அது பாட்டுக்கு 20 கொஷின் அசால்ட்டாக எல்லா வெப்சைட்லேருந்து எடுத்து கொடுத்துரும். நீங்கள் உட்காந்து போட்டு பார்த்தாலே போதும். அதனால் முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நோட்டில் எழுதிக்கங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இருந்துச்சுன்னா ஒரு தனி நோட்டில் ஃபார்முலாஸ் எழுதிக்கங்க. எந்த புக்கும், நானே புக் வச்சுருக்கேன், நானே இங்கே ஆட் போட்டிருக்கேன் கார்னரில். இருந்தாலும் எந்த புக்கையும் எந்த மெட்டீரியல் சோர்ஸையும் எக்ஸாமுக்கு நம்பி இருக்காதீங்க. உங்களோட ஓன் மெட்டீரியல் என்னவோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எங்கே படித்தாலும் சரி, என்ன மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு படித்தாலும் சரி, அதை வச்சு நீங்கள் ஒரு மெட்டீரியலை ஃப்ரேம் பண்ணி அதை மட்டுமே நம்பி இருந்தீங்கன்னா உங்களால் எக்ஸாம் பாஸ் பண்ணிட முடியும். ஓகேவாப்பா? ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கான வீடியோவில். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய அட்வைஸ், நிறையா வந்து அவங்க பார்க்குறனால சொல்கிறேன்ப்பா. அவங்க தப்பாக படிக்கிறாங்க. அதனால் நம்ம பார்க்குறோம்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு. அதனால் அவங்களுக்கு இப்படி பண்ணாத, இப்படி பண்ணு, பாஸ் பண்ண முடியும் அப்படி சொல்கிறோம்ல. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி சொன்னது கிடையாது. அதனால தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு 6 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கணும்லாம் கிடையாது. ஒரு 2 hours 3 hours உட்காந்து படித்தாலே போதும். நல்லா ப்ராப்பராக உட்காந்து படிச்சிங்கனாலே போதும். ஸோ நான் சொன்ன அந்த ஆரம்பத்தில் சொன்ன 2 விஷயம் மட்டும் என்றைக்கும் நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. செல்ஃப் மோட்டிவேஷன். நீங்களாக தான் மோட்டிவேட் ஆகணும். நீங்களாக தான் ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, அடுத்த எக்ஸாம் போகலாம், ஒரு வாட்டி சும்மா போய் பார்க்கலான்னு இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு கொஷின் 10 கொஷின் போடுறேன், எனக்கு ஒரு கொஷனுக்கு தான் ஆன்சர் வருதுன்னா திருப்பி நீங்களே மோட்டிவேட் ஆகிக்கங்க. பரவாயில்ல, இன்னொரு கொஷின் ட்ரை பண்ணலாம், இன்னொன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆகுங்க. அப்படி ஆகிட்டிங்கன்னா உங்களை யாராலையும் ஸ்டாப்பே பண்ண முடியாது. உங்களுக்கு பேங்க் எக்ஸாமும் எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடச்சிரும். ரெண்டாவது, இப்போ இருக்கிற 2026 எந்த ஒரு ஷார்ட்கட்டையும் எந்த ஒரு ஸ்பீட் டெக்னிக்ஸும் நம்பி உங்களோட எக்ஸாமுக்கு போகாதீங்க. அப்படியே நீங்கள் நம்பி போனீங்கனாலும் உங்களால் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியும். மெயின்ஸ் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? கான்செப்ட்ஸ் மட்டுமே தான் இம்பார்ட்டண்ட். ஒரு 10 ஸ்டெப் இருக்கிற 10 ஸ்டெப்ஸ் வர ஒரு மெத்தட், ட்ரெடிஷ்னல் மெத்தடில் 3-4 ஸ்டெப்பில் போகிறதுக்கு வேணால் கற்றுக்கங்க. ஆனால் அந்த 10 ஸ்டெப்புமே இல்லாமல் நான் ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இப்போ இருக்கிற எக்ஸாம்ஸ்க்கு செட் ஆகாது.
ஓகேவாப்பா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா. நானும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் மோஸ்ட்டாக எல்லா வீடியோ நான் போட்டுட்டேன். பட் இருந்தாலும் இன்கேஸ் ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு புக்ஸ் வேணும்னா அது என்னோடய புக் இருக்குது, அமேசானில் இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். வேறு ஏதாவது இருந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். டெஸ்ட் சீரிஸ் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கும். ஆப்டிடியூட் ரீசனிங் டெஸ்ட்டு நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே டாபிக் லிஸ்ட் இருக்கும். நீங்கள் எழுதிக்கலாம். டெஸ்ட் எப்போ வேணாலும் எத்தனை வாட்டி வேணாலும் எழுதிக்கலாம். இன்கேஸ் வேறு ஏதாவது பேங்க்குக்கு நான் வந்து தனியாக ரெடி பண்ணாலுமே நான் கண்டிப்பாக வீடியோவில் உங்களுக்கு நான் தரேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா. ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. ஓகேவா? பாய்.